ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திக் பவித்ரா அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு டியூஸ்டே மினிவில் பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டியூஸ்டே மார்னிங் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிச்சதுக்கப்புறமா கண்ணா வந்து வேலை கிளம்பியாச்சு. இன்றைக்கி டியூஸ்டேங்கனால முருகனுக்கு பூ போடலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இருக்கிறதே வந்துட்டு தோட்டம் தான். ஸோ அங்கே வந்து பூ பறிக்க போகலாம் அப்படின்ட்டு கண்ணா வண்டி போட்டு கேட்டையும் லாக் பண்ணிட்டு வந்து தம்பி அதுக்குள்ளே பூ பறிக்க போகலாம் வாடான்னா எனக்கு முன்னாடி ஓடுனா அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா பொறுப்பாக செய்வான் அப்படின்ட்டு இந்த தம்பி கூட எடுத்துகிட்டு போனான்னா கூட பிடிச்சிட்டு போனால் பூ பறித்து போடனாலும் பூ பறித்து போட்டான். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து முல்லைப்பூ தான், செம்ம ஸ்மெல்லு. இது முல்லைப்பூ இல்லையாம இதுக்கு இன்னொரு பேர் இருக்காம, அதாவது ராமர் முல்லைப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பூ தலையில் வச்சாலும் அப்படி ஒரு மனம், வீட்டில் கொண்டு போய் சாமி பற்ற சும்மா ஒரு 10 பூ வச்சாலும் அந்த ரூமே வந்துட்டு அப்படி மணக்குது, அந்த அளவுக்கு செம்ம ஸ்மெல்லு. ஸோ வந்துட்டு தம்பிக்கிட்ட வந்துட்டு கூடையை கொடுத்துட்டு நானும் பூ பறிக்க போயிட்டேன். அதே மாதிரி இந்த எல்லோ பூ வந்து செம்மையாக வாசம் அடிக்கும். ஸோ நாங்கள் இருக்க வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வந்து தோட்டம் தான். ஸோ நல்ல ஒரு பசுமையான ஒரு இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ ஈவினிங் டைம்லாம் தம்பி இந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வருவேன். ஸோ பறிச்சுட்டு வந்த பூவெல்லாம் தட்டில் போட்டு கட்டி பார்க்கலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு வச்சுக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு மேக்ஸிமம் நிறையா வந்தது. சாமிக்கு முருகனுக்கு இன்றைக்கி என்ன வைக்க போகிறேன்னா வந்துட்டு நட்ஸும் வந்துட்டு மாம்பழம் தான் வைக்க போகிறேன். ஸோ பால் இருந்தது, தம்பிக்கு வந்துட்டு முன்னாடியே நான் கொடுத்துட்டேன், இல்லைனா எச்சப்படாமல் இருந்துச்சுன்னா வச்சுருந்துருப்பேன். அதாவது பால் சட்டிலேருந்து தான் எடுக்கிறோம், நான் இருந்தாலும் பால் முருகனுக்கு எடுத்து வச்சுருந்துருக்கணும். நான் மறந்து தம்பி கொடுத்துட்டு ஸோ அதனால் அதை வைக்கல. ஒரு டம்ளர் தண்ணியும் மாம்பழமும் அப்புறம் வந்துட்டு நட்ஸ், எல்லா நட்ஸும் கலந்து சாமி படத்தில் வச்சுட்டா. அதுக்குள்ளே தம்பி ஒரே அழுகை. என்னன்னு பார்த்தா அங்கே வச்சுருக்கிற மாங்காய்க்கு ஒரே அழுகை, எனக்கு மேங்கோ வேணும் மேங்கோ வேணும்ன்ட்டு 2-3 வாட்டி நானும் ஒழிச்சு உள்ளேயும் தள்ளி வச்சுட்டு பார்த்துட்டு நான் செம்ம அழுகு தம்பி. சரி மறுபடியும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு வேலையை கொடுப்போம் அப்படின்ட்டு தம்பி மேலே இன்றைக்கி வச்சு பூவெல்லாம் போட சொன்னேன். ஸோ அவனும் வந்துட்டு எக்கி எல்லா படத்துக்கும் போட்டுருந்தா. ஃபைனலாக நானும் சாமிக்கு எல்லா சாமிக்கும் பூவும் போட்டு முடிச்சுட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். எல்லோரும் டியூஸ்டே மார்னிங் விடிஞ்சதும் விளக்கேற்றுவாங்க. நான் வந்துட்டு 10 மணி ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க வச்சுக்க வீட்டை வந்து கரெக்டாக நேரத்தை இது நடக்கணும் அப்படின்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க எழுந்துட்டாங்கன்னா அவங்க பின்னாடி ஓடணும், சாப்பாடு விட்டணும், பாத்ரூம் வந்துச்சுன்னு பாத்ரூம் போக வைக்கணும், இத்தனை வேலையும் இருக்குது. அதுலேயுமே பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஏன் இவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கவே வந்து 9:30 ஆகிடுச்சு கண்ணா வீட்டிலேருந்து போகவே. அப்போவும் நான் இன்னும் சாப்பிடல. அதுக்கப்புறமா தான் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து கட்டி சாமிக்கு போட கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ கிருத்திக்கு வந்துட்டு சும்மா இல்லை, சாமி பட்டில் எல்லா பொருளையும் வந்துட்டு நோண்டிட்டு இருந்தா. அவனை சமாளிக்கிறது எனக்கு போதும் ஆயிடுச்சு. டியூஸ்டே மார்னிங் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் எனக்கு நாள் இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி மோர் மினி விளாக்ஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். பை பை கைஸ்.